ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஃப்டி குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பூந்தி செய்யாமலேயே இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான மூத்திச்சூர் லட்டு ஈஸியாக செய்யலாம். இது நார்மல் மூத்திச்சூர் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதே மாதிரியான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 கப் கடலை மாவு, இதில் 1 பிஞ்ச் சால்ட்டும் 1 பிஞ்ச் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம சோடா சேர்ப்போம்ல, அந்த சோடாவை சேர்த்துக்கோங்க. சோடா சேர்த்தா சாஃப்டாக இருக்கும். ஸோ தட் அதுக்காக இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் தண்ணி, அதே மாதிரி சர்க்கரையும் 1 கப் தான் சேர்க்கணும். நீங்கள் எந்த ரேஷியோவில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே ரேஷியோவில் தான் இது எல்லாமே எடுக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, பேட்டர் கொஞ்சம் திக்காக ரிப்பன் கன்சிஸ்டன்சிலே கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இது நம்ம பூந்தி மேக் பண்ணுறதுக்கு ஜல்லி கரண்டியோ இல்லை எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம பூந்தியே மேக் பண்ணுறதில்ல. இது ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக் கூட சொல்லலாம். பாருங்கள், எண்ணெயை காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரவுண்டாக ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா பரப்பி கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி மேக் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதே கன்சிஸ்டன்சி பேட்டரை பூந்திக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த ஜல்லி கரண்டியை வச்சு எப்படி செய்வோமோ அதே மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஃப்ளேம் முதல்ல ஹையாக வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பேட்டரை ஊற்றினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு 2 சைடையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இது நல்லா சூடு ஆடினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா கொரகொரப்பாக இருந்தால் தான் அதோடய டெக்ஸ்சரும் நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு பாகு ரெடி பண்ணணும். அதே தான் 1 கப் சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே பேனில் தான் எண்ணெயை மட்டும் எடுத்துகிட்ருக்கேன்னா 1 கப் சர்க்கரை கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் ஆஃப் அது ஃபுட் கலர் சொல்லுவோம் இல்லையா, அது போட்டிருக்கேன். நல்லா திக்கானதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை விடையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாறு அதோடது. எலுமிச்சை பழ சாறு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த பாகுப்பதம் மாறாமல் இருக்கும். மோஸ்ட்லி லட்டு எல்லாம் பாகுப்பதம் கரெக்டாக இல்லைன்னா செஞ்சதுக்கப்புறமா ரொம்ப இறுகிடும். நீங்கள் லைம் ஜூஸ் சேர்த்திங்கன்னா அப்படி இருக்காது. நீங்கள் என்ன டெக்ஸ்சரில் பிடிக்கிறீங்களோ அதே டெக்ஸ்சரில் இருக்கும். அவ்வளோதான், பாகு ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாகு குலாப் ஜாமுன் செய்வோம் இல்லையா, அந்த டெக்ஸ்சரில் இருந்தால் போதும். மூடும்போது அந்த ஃப்ளேம் ஆன்லேயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த பாகு கரையிற வரைக்கும், அதோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கலந்துட்டு அதுக்கப்புறம் மூடி வைங்க. மூடி வச்சதே ஒரு இதமான சூடு வந்ததுக்கப்புறமா இதை லட்டுவாக பிடிச்சிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் நறுக்கி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ லட்டு பிடிக்கணும். இந்த முந்திரி பாதாமை வறுத்து தான் சேர்க்கணுன்னு எந்தவித அவசியமும் இல்லை. நான் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வறுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வறுக்காமலேயும் போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் போடணும்னு இருந்துச்சுன்னா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ லட்டு பிடிக்க போகிறோம். உங்களுக்கு லட்டு ஒரே ஷேப்பில் வேணும்னா நான் யூஸ் பண்ணுற இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லட்டு எந்த ஷேப்பில் தேவைப்படுதோ, அதாவது எந்த அளவில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நல்லா அமுத்தி விட்டுட்டு அதில் இருக்கிறது மட்டும் அப்படியே லட்டு பிடிச்சிங்கன்னா ஒரே ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சுலபமான ஈஸியான ட்ரிக் இது. கண்டிப்பாக இதுவும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் எல்லா லட்டுவும் பிடிச்சிக்கிறேன். எனக்கு குட்டி சைஸ் லட்டு தான் வந்திருக்கு. இந்த சைஸில் எனக்கு 7 லட்டு வந்திருக்கு.
அவ்வளோதான், நம்ம பூந்தி பொரிக்காமலே ஒரு சூப்பரான ஒரு மோத்திச்சூர் லட்டு மேக் பண்ணிட்டோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி லட்டு மேக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.